வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக வைகோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், காந்தராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதை மேற்கோள் காட்டி கஸ்தூரி அவர்களும் சொன்னாரே தவிர தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்ற மனநிலையில் அவர் அந்த கருத்தை சொல்லவில்லை. எச் ராஜா அவர்களுடைய பாதுகாப்பை நீங்கள் 2 மணி நேரம் விலக்கிக் கொள்ளுங்கள், அவர் பேசுகின்ற பேச்சு அது கடைசியாக இருக்கும் என்று சொல்லி எச் ராஜா அவர்களை கொலை செய்வேன், பகிரங்கமாக கொலை மிரட்டல் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் காவல்துறை முன்னாடி மேடையிலே பேசியிருக்கின்றார் யாக்கோப். ஒரு பத்திரிகையில் ஒரு ஜனநாயகம் வேண்டாமா? சில பத்திரிகையாளர்களை நான் கேட்கின்றேன், தயவு கூர்ந்து நீங்கள் பத்திரிகையாளராக இருங்கள், ஆளுங்கட்சிக்கு எடுபுடிகளாக இருக்காதீர்கள். நல்லா சொல்லிக்கிறத கேட்டுக்கோங்க. அட்வொகேட் தினேஷ், கார்த்திக் ராஜா, சரவணன் இந்த பெயர் கொண்டவர்கள் தான் அவர் பெயிலிலே எடுக்க வேண்டும் என்று வக்காலத்தில் கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்திலே வாதாடி அவரை பிணையிலே இருந்து வெளியிலே கொண்டு வந்தவர்கள். ஒரு வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடியவர் வக்காலத்து இல்லாமல் நான் தான் வழக்கறிஞர் என்று பேட்டி கொடுத்தது மிகப்பெரிய தவறு என்பதை நான் பகிரங்கமாக சொல்லிக் கொள்கின்றேன். பிணை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சதி நடந்திருக்கின்றது கஸ்தூரி அவர்களுடைய பிணையிலே. தெளிவாக அவர்கள் சிறைவாசத்தை அவர்கள் எந்த விதமான பயமோ எந்த விதமான தயக்கமோ இல்லாமல் அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர் மிக தைரியமானவர், தெளிவானவர். எதிர்காலத்திலே அரசியலிலே அவர் வர வேண்டும். அரசியலிலே வந்து யாரெல்லாம் மக்கள் விரோத அரசியல் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக சாட்டையை சுழட்ட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பிலே பாரத மாதா செந்திலாகிய நான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தெலுங்கர்களுக்கு எதிராக ஒரு சர்ச்சை கருத்தை பேசியதா சொல்லி பாஜக ஆதரவாளரும் நடிகையுமான கஸ்தூரி அவர்கள் ஒரு கைது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுறாங்க. நேற்றைய தினம் அவங்க ஜாமீன்ல வெளியும் வந்திருக்காங்க. இது குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு விவாதிக்கிறதுக்காக இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த கஸ்தூரி மேமுடைய அந்த கைது நடவடிக்கை அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கைது நடவடிக்கையின் பின்புலம் என்ன அப்படின்றத சொல்லிருங்க சார். இந்து மக்கள் கட்சி சார்பிலே பிராமண சமுதாயத்திற்கு இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக அவர்களை பாதுகாக்க வேண்டும், அதற்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். சென்னை ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நடந்த அந்த போராட்டத்திலே நடிகை கஸ்தூரி அவர்கள் அவர்களுடைய அந்த பிராமண சமுதாயத்து பிரச்சனையை பேசுவதற்காக வந்திருந்தார். அதை பேசினார். அப்படி அங்கு பேசுகின்ற அந்த கூட்டத்திலே அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், பிராமணர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லை என்று ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக பிராமணர்களை தமிழக மண்ணிலிருந்து தமிழர்கள் என்கின்ற அடையாளத்திலிருந்து அகற்றியும் கேவலப்படுத்தியும் இழிவுபடுத்தியும் பேசி வருகின்றார்கள். அந்த கூட்டம் யார் என்று சொன்னால், 300 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திர பகுதிகளிலிருந்து தமிழக பகுதிக்கு புலம்பெயர்ந்து வந்து இங்கே அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த புறத்திலே சேவை செய்யக்கூடிய பணியை செய்தார்கள் என்று சொன்னார். இது ஆந்திரா மக்கள் அனைவரையும் சொல்லவில்லை, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அனைவரையும் சொல்லவில்லை. வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக வைகோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், காந்தராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதை மேற்கோள் காட்டி கஸ்தூரி அவர்களும் சொன்னாரே தவிர தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்ற மனநிலையில் அவர் அந்த கருத்தை சொல்லவில்லை என்பதை அதற்கு பின்பு பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அவர் விளக்கம் தெளிவாக கொடுத்திருக்கின்றார். நான் திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி ஹைதராபாத், தெலுங்கானா, நான் எப்படி தெலுங்குக்கு எதிராக பேசுவேன் என்று விளக்கம் தெளிவாக கொடுத்து விட்டார். இருந்த போதிலும் அவருடைய கருத்துக்களை மடைமாற்றி அவரை எப்படியாவது இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற அந்த குரலை, அவருடைய அந்த வார்த்தைகளை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆதரவோடு இருக்கக்கூடிய சில தெலுங்கு அமைப்புகள் என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு எதிராக புகார்களை கொடுத்து பேட்டிகள் கொடுத்து இதை வேறு விதமாக இனப்பிரச்சனையாக திசை திருப்ப பார்த்தார்கள். அதன் பிறகு சில அரசியல் நெருக்கடிகள் கஸ்தூரி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஏற்பட்டது. நீங்கள் பார்த்தோம்னா சொன்னாக்க, நேற்றைய தினம் இங்கே சென்னைக்கு அருகாமையில் தாம்பரம் பகுதியிலே யாக்கூப் என்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி கவுன்சிலராக வேற இருக்கக்கூடிய யாக்கூப் என்பவர்
எச் ராஜா அவர்களுடைய பாதுகாப்பை நீங்கள் 2 மணி நேரம் விலக்கிக் கொள்ளுங்கள், அவர் பேசுகின்ற பேச்சு அது கடைசியாக இருக்கும் என்று சொல்லி எச் ராஜா அவர்களை கொலை செய்வேன். அவர் உயிரோடு இருக்க முடியாது, அவர் நடமாட முடியாது, அவர் பேச முடியாது, அவரை நாங்கள் எப்படி உயிரோடு நடமாட விடுவோம், நீங்கள் பாருங்கள் என்று காவல்துறைக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிராக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தேசிய செயலாளர், இந்த மாநிலத்திலே ஒரு எம்எல்ஏவாக இருந்தவருக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே காவல்துறை முன்னாடி மேடையிலே பேசியிருக்கின்றார் யாக்கோப். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு விட்டாரா? ஆனால் கஸ்தூரி அவர்களை இங்கிருந்து ஏதோ அந்த அம்மா ஓடி ஒளிஞ்சு கொண்டாங்க அப்படின்னு உடனே ஒரு பேட்டிகளை புரளிகளை கலப்புறது. ஹைதராபாத்தில் போய் அவர்களை சுற்றி வளைத்து விட்டார்கள், அவர் ஒரு விநியோகஸ்தர் வீட்டில், அவர் ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் இருக்கிறதா சொல்லி அப்படி ஒரு கதைகளை கட்டினாங்க. உண்மையிலே கஸ்தூரி அவர்களிடத்திலே நாங்கள் நேரடியாக பேசியிருக்கின்றோம். நேரடியாக பேசியதிலே அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அவர் ஹைதராபாத்திலே அவருடைய வீட்டிலே தான் இருந்திருக்கின்றார். ஹைதராபாத்திலே ஷூட்டிங் முடித்துவிட்டு வரும்பொழுது, அவர் வீட்டுக்கு வரும்போது தமிழக காவல்துறை சென்றிருக்கின்றார்கள். அவர் பேசியதன் பிறகு அவர் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தந்து, அவர் காவல்துறை இடத்துல என் குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தையை நான் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் ஒத்துழைப்பு தந்து வந்திருக்கின்றார். உடனே கதவை உடைத்து விட்டார்கள், தாப்பால போட்டு உடைச்சு எடுத்துட்டாங்க, போலீஸ் உள்ள புகுந்துடுச்சு, அவங்களை தூக்கிடுச்சு. என்ன இது? ஒரு பத்திரிகையில ஒரு ஜனநாயகம் வேண்டாமா? சில பத்திரிகையாளர்களை நான் கேட்கின்றேன், தயவு கூர்ந்து நீங்கள் பத்திரிகையாளராக இருங்கள், ஆளுங்கட்சிக்கு எடுபுடிகளாக இருக்காதீர்கள். தயவு செய்து சொல்லிக் கொள்கின்றேன், பத்திரிகை சுதந்திரம் இந்த நாட்டுக்கு தேவை. தமிழகத்துக்கு பத்திரிகையாளர்களை நம்பிதான் இந்த நாடு இருக்க, மக்கள் இருக்கா, ஏழை எளிய மக்கள் இருக்கின்றார்கள். எனவே கஸ்தூரி அவர்கள் விவகாரத்திலே சில ஊடகங்கள் அவர்களுடைய ஊடக விளம்பரத்திற்காக மிகப்பெரிய அளவிலே பொய்யானவற்றை பரப்பி இருக்கின்றார்கள். அவர் எந்த ப்ரொடியூசர் வீட்லையும் இல்லை, அவர் வீட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் வீட்டு பூட்டை உடைத்தோ கதவை உடைத்தோ அதை உள்ள சென்றோ அரெஸ்ட் பண்ணல, அவராகத்தான் நேரடியாக வீட்டிற்கு வந்திருக்கின்றார். போலீஸுக்கு ஒத்துழைப்பு தந்து அரெஸ்ட் ஆகியிருக்கின்றார். பிறகு அவரை பற்றிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பொய்யானவற்றைகள்லாம், அவருடைய குழந்தையை அப்படியெல்லாம் கிடையாது, அவருடைய குழந்தையை பாற்றுக்கொள்வதற்காக நான் எனக்கான ஒரு எந்த இடத்துல இருப்பது என்று சொல்லி அவர் ஒரு யோசனை இருந்தது. அதற்கு பிறகு அவருடைய நண்பரிடத்திலே, அவர் நண்பராக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த விஷயத்தில் காவல்துறை ஒத்துழைப்பு செய்தார்கள். ஏன்னா இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நேரடியாக நான் அவர்களிடத்தில் பேசியது, அவர்களோடு பயணித்ததிலே எனக்கு தெரிந்த விஷயங்கள் நான் வெளிப்படையாக சொல்றேன். பிறகு காவல்துறை அவரை ஹைதராபாத்லேருந்து அழைத்து கொண்டு வந்தார்கள். இங்கே எக்மோர் கோர்ட்டிலே, நீதிமன்றத்திலே அவரை ஆஜர்படுத்தினார்கள். ஆஜர்படுத்தும் பொழுது அவரை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு ஆணையிட்டார்கள். அந்த நீதிமன்றத்திலே சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் 29ஆம் தேதி வரை காவலில் இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பிலே பிராமண சங்கம், அப்புறம் அவருடைய உறவினர்கள், அவருடைய நெருங்கிய பழக்கமானவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாம் அதற்காக உதவ வேண்டும், அவருக்கு பெயிலிலே அவரை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அட்வொகேட் தினேஷ், நல்லா சொல்லிக்கிறத கேட்டுக்கோங்க, அட்வொகேட் தினேஷ், கார்த்திக் ராஜா, சரவணன், இந்த பெயர் கொண்டவர்கள்தான் அவர் பெயிலிலே எடுக்க வேண்டும் என்று உண்மையாக வக்காலத்தில் கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்திலே வாதாடி அவரை பிணையிலே இருந்து வெளியிலே கொண்டு வந்தவர்கள். ஆனா ஊடகங்கள்லாம் பேட்டி கொடுக்கறது பாத்தீங்கன்னா அட்வொகேட் பிரபாகரன் அப்படின்றவர் தான் எல்லா மீடியாக்கள் முன்னாடியும் பேசிட்டு இருக்காரு. அவர் தான் கஸ்தூரி மேம் வெளியே கொண்டு வர்றதுக்கான நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டதா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்க மற்ற பேர்களை சொல்றீங்க, இதுல எது உண்மை? ஒரிஜினல் கஸ்தூரி மேமுடைய அட்வொகேட் யாருன்னு எங்களுக்கு சொல்ல முடியுங்களா சார்? இந்த நாட்டில் ஒரிஜினல் ஒரு பக்கம் இருந்ததுன்னா அதை அப்படியே பிரிண்ட் அடிச்சு டூப்ளிகேட் ஒரு பக்கம் விற்பாங்கல்ல, இந்த கலப்படம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கலப்படமான ஒரு விஷயம் இந்த வழக்கிலே பிணை வாங்குவதிலே நடந்திருக்கின்றது. ஒரு வக்காலத்திலே கையெழுத்து வாங்காமல் நான் தான் அவர்களுக்கு வழக்கறிஞர் என்று சொல்லி பொய்யானவற்றை, இல்லாதவற்றை, இது மிகப்பெரிய அளவிலே இது ஒரு வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடியவர் வக்காலத்து இல்லாமல் நான் தான் வழக்கறிஞர் என்று பேட்டி கொடுத்ததே மிகப்பெரிய தவறு என்பதை நான் பகிரங்கமாக சொல்லிக் கொள்கின்றேன். இது வழக்கறிஞர் தொழில் என்பது புனிதமான தொழில். வழக்கறிஞர் தொழில் என்பது தெய்வத்திற்கு இணையானது.
ஒரு மனிதனை காக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு வக்காலத்து வாங்காமல் ஒரு யாருக்காக நீங்கள் வாதாடுகின்றீர்களோ அவர்களிடத்தில் எந்த விதமான உத்தரவாதமும் வாங்காமல் நீதிமன்றத்திலும் அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் நான் தான் வாதாடுகிறேன் என்று சொல்லி நீங்களாகவே இல்லாததும் பொல்லாததையும் பேசியிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அங்கே உண்மையாகவே கஸ்தூரி அவர்களுக்கு வாதாடியவர்கள், போராடியவர்கள், நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் தினேஷ் அவர்கள் தான் சைன் பண்ணி உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞர். ஒரு வழக்கறிஞர் அல்லாத ஒருத்தர் இவ்வளவு தைரியமா மீடியா முன்னாடி பேட்டி கொடுக்கிறாருன்னா அந்த தைரியம் எங்க இருந்து வந்தது சார்? அதுக்கான அடிப்படை ஆதாரங்கள் என்ன இருக்கு? அவர் வழக்கறிஞர். இங்கதான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. யார் அந்த பிரபாகரன் அவர்கள்? பிரபாகரன் அவர்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஸ்ரீதர் என்கின்ற நபர், அந்த ஸ்ரீதர் என்கின்ற நபரை யார் இயக்கி இருக்கின்றார்கள், யார் மூலமாக வந்திருக்கின்றார் என்ற கேள்வித்தான் இப்பொழுது எங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 2 வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் பிணைக்காக அங்கு ஆஜராகும் பொழுது அங்கே வருகின்ற குழப்பத்திலே பிணை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சதி நடந்திருக்கின்றது கஸ்தூரி அவர்களுடைய பிணையிலே. பிரபாகரன் எப்படி வந்தார், ஏன் வந்தார், யார் மூலமாக வந்தார்? ஏற்கனவே ஒருத்தர் அங்கு பிணைக்காக அங்கு வக்காலத்தில் கையெழுத்து வாங்கி உள்ளே கொடுத்திருக்கும் பொழுது நாமும் சென்றோம் என்று சொன்னால் பிணை கிடைக்காது என்று தெரிந்தும் ஏன் பிரபாகர் அவர்கள் உள்ளே வந்தார் என்ற கேள்வி நிற்கின்றது. ஏன் அவர் பேட்டி கொடுத்தார் என்கின்ற கேள்வி நிற்கின்றது. பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த நபர் எப்படி உத்தரவாதம் இல்லாமல், கையெழுத்து இல்லாமல் அவர் எப்படி உள்ளே வந்தார் என்று சொன்னால் நாங்கள் சந்தேகப்படுகின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே குறிப்பாக சென்னையிலே அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த பிரபாகரனை இயக்கியதாக எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கஸ்தூரி அவர்களுக்கு எதிராக எந்த விதமான தெலுங்கானாவிலோ ஆந்திராவிலோ தெலுங்கு பேசக்கூடிய மக்களோ ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டமும் நடத்தவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இந்த தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கழகம், அந்த கழகம் செய்கின்ற கழகம் தான் இது என்பதை ஆந்திர மக்கள், தெலுங்கு மக்கள் புரிந்து கொண்டதனால் எந்தவித போராட்டமும் கஸ்தூரி அவர்களுக்கு எதிராக இல்லை. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில தெலுங்கு அமைப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வழக்கிலும் இந்த கஸ்தூரி அவர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து தேவையில்லாமல் தமிழகத்தில் 1000 பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே தெலுங்கு பேசக்கூடிய மக்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், அல்லது ஏனைய அத்தனை சாதியாக இருக்கட்டும், அத்தனை மதங்களாக இருக்கட்டும், மிகவும் இணக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே ஏதோ கஸ்தூரி அவர்கள் பேசியது இன வெறுப்பு என்று சொல்லி தேவையில்லாமல் பதட்டத்தை உருவாக்க பார்த்தார்கள். ஆனால் அது நடக்காது. இந்த தமிழக மண்ணிலே இந்த திராவிடர் முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் இவர்கள் எல்லாம் எப்படி இன வெறுப்பை உருவாக்குவார்கள் என்பது தமிழர்களுக்கு நன்றாக தெரியும், தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த பிரபாகரன் அவர்கள் வழக்கறிஞர் என்று சொல்லி இவருக்காக, கஸ்தூரி அவர்களுக்காக வருகிறேன் என்று சொல்லி வந்தது என்பது உண்மையிலேயே அவர் கஸ்தூரி அவர்களுக்கு நல்லது செய்வதற்காக தெரியவில்லை. எனவே இது போன்று ஒரு வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும். அந்த தொழிலுக்கான ஒரு அடிப்படையான ஒரு தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த கஸ்தூரி அவர்களுடைய வழக்கில் நிறைய விஷயங்கள் நடந்தது. கஸ்தூரி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க முன்ஜாமீனுக்காக மதுரையிலே தினேஷ் அவர்கள் மூலமாகத்தான் அங்கே முன்ஜாமீனுக்காக அவர் அப்ளை பண்ணியிருந்தார். அங்கே பார்த்தோம்னாக்க அங்கே ஒரு நபர் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற நபர் என்ன பண்ணுறாரு, நானும் இந்த விஷயத்தில் முன்ஜாமீனுக்காக வாதாடுகிறேன் என்று சொல்லி அங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, அவராவது உண்மையான வழக்கறிஞரா? அவரும் அல்ல, வக்காலத்து வாங்கவில்லை. ஏங்க, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன, இப்ப என்ன சிறையில் அடைக்கிறாங்கன்னு சொன்னாக்க நான் என்ன பண்ணுவேன், எனக்காக வாதாடுவதற்காக நான் வர முடியாது, என்னுடைய வழக்கறிஞர் வருவார்னு சொல்லி வக்காலத்தில் கையெழுத்து போடணும். அப்ப வக்காலத்தில் கையெழுத்து வாங்காம நான் தான் அவங்களுக்காக போராடுறேன், அவங்க ஒரு சினிமா நடிகை, அவங்க சமூக ஆர்வலர், அவங்க பிரபலமானவர், அவர்களுக்காக நான் வாதாடுகிறேன் என்று சொல்லி தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக சில அறவேக்காட்டுத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றம் அதை சரிபார்க்கணும்ல, அவங்க சொல்றது உண்மையா என்பதை சரிபார்க்க வேண்டிய வேலை இருக்குல்ல. சரிபார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் அது சரியாக இல்லை, அதிலே குளறுபடிகள் இருக்கிறது என்று சொல்லி அதை தட்டி கழித்து விடுவார்கள். இதுதான் அவர்கள் எதிர்பார்த்தது. அங்கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசிய பிறகு முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு விட்டது. பிறகு இங்கு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு ஜாமீனுக்காக போகும்போது இங்கு ஒரு குழப்பம்.
இந்த குழப்பத்தை எல்லாம் அதுக்காக போராடணும். எதுக்கு? ஜாமீனுக்காக போராடுறதை விட இந்த குழப்பத்துக்காக போராட வேண்டியது அதிகமா போச்சு எங்களுக்கு. யாரு வழக்கறிஞர்ன்றதே கண்டுபிடிக்கிறதுக்கு போராட்டம். ஆமா, பத்திரிகையாளர்கள் மத்தியிலே பேட்டி கொடுக்கின்றார்கள். பேட்டியின் மூலமாக அவர்கள் என்ன பண்ண நினைக்கிறார்கள், கஸ்தூரி அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை மேலும் 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 புகையை வந்து என்ன பண்றாங்க, இன்னும் ஊதி பெருசாக்க பாக்குறாங்க. அதுதான் அவர்களுடைய திட்டம். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும்? அங்கீகாரம் உள்ளவர்கள் நடத்தணும். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதுங்களா? அதுக்கப்புறம் அது சட்டம், நீதிமன்றம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க வழக்கறிஞர்கள் இப்படி அநியாயமா பண்றாங்க. இப்படி ஒரு வெளிப்படையா ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காரு நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு. அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கிறது தானே சரியான முடிவா இருக்கு. அதாவது பல சமூக விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டுட்டு வராங்க கஸ்தூரி அவர்கள். அதில் அவங்க ஈடுபட்டு இருக்கும் பொழுது இது மாதிரியான இடைஞ்சல்கள் இது வந்து அது ஆளுங்கட்சி மூலமாகவும் வரலாம், அல்லது அவருக்கு ஆகாதவர்கள் மூலமாகவும் வரலாம். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் வரலாம். முதலிலே இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கை பொறுமையாக முடித்துவிட்டு நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி இந்த மாதிரியாக செய்தவர்கள் பற்றிய ஒரு விவரங்களை எல்லாம் சேகரித்து வழக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால், இது மாதிரி வழக்கறிஞர்கள் வக்காலத்து இல்லாமலே வாதாடுகின்றது போல குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களே, அதற்கு என்ன முடிவு என்பதையெல்லாம் பிறகு நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக கஸ்தூரி அவர்களாக இருக்கட்டும், நாங்களும் எப்படி அதை சரி செய்வது, எப்படி அவர் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதை கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா விட முடியாது, இது மாதிரி அடுத்தவங்களுக்கு போய் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு உண்டான தண்டனைகளை பெற்றுத்தருவோம். அது எதிர்காலத்தில் நடக்கும். ஓகே சார். இப்போ வந்து அவங்க சர்ச்சை கருத்தை பேசியது தவறு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் வந்து ஜாமீனுக்கு அவங்க முன் வச்ச அந்த காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்புடைய காரணமாக இருந்துச்சு. அந்த காரணத்தை சொல்லியும் சில முறை வந்து அலைக்கழிக்கப்பட்டதாகவும் அந்த ஜாமீனுக்கான வாய்ப்பு வந்து தட்டி கழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு காரணம் வந்து இந்த பிரபாகரன், கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க. அதாவது என்னென்னா, அவங்க வந்து சிறைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து எக்மோர் நீதிமன்றத்தில் சொன்ன பிறகு அவர்கள் சிறைக்கு போன பிறகு பார்த்தோம்னா, இயரிங் வரும்பொழுது நம்முடைய வழக்கறிஞர்கள், அதாவது உண்மையிலேயே கஸ்தூரி அவர்களுக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் தினேஷ் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கார்த்திக் அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் வாதாடும் பொழுது எதிர்த்தரப்பில் இருந்து யார் நந்தகுமார் என்பவர் தான் எதிர்க்க வந்து புகார் கொடுத்திருந்தவர். அவர் தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வரார், அரசாங்க தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் வருகின்றார்கள். இவர்கள் எல்லாம் பிணை கொடுக்க கூடாது என்று சொல்லி கடுமையாக ஆட்சேபிக்கின்றார்கள். அப்ப கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் பிரபாகரன் அவர்கள் வெளியில வந்து அரசாங்க தரப்பிலே எந்த விதமான எதிர்ப்பும் தரவில்லை என்று அவர் என்ன பண்றாரு, வெளியில வந்து பேட்டி கொடுக்கிறார். அப்ப இங்க உள்ளே நடப்பது ஒன்று, வெளியில பேசுவது ஒன்று. உள்ளே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதையெல்லாம் மீறி நம் தரப்பு வழக்கறிஞர்கள் இதில் இருக்கக்கூடிய அவர்கள் சிறையில் எப்படியெல்லாம் அவர்கள் வந்து சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள், அவர் எப்படி கைது செய்யப்பட்டார், அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கில் இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து கைது செய்யப்பட வேண்டுமா, சிறையில் அடைக்கப்பட வேண்டுமா என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி அவர் அப்பேற்பட்ட குற்றம் செய்தாரா என்பதை எல்லாம் நீதிமன்றத்திலே வாதாடி, அப்புறம் நீதிமன்றத்திலே அவர் குழந்தை சம்பந்தமாக அது வந்து கன்சிடர் பண்ணுறதுன்றது வந்து யாராக இருந்தாலும் அது பொதுவான விஷயம். அது கூட வந்து கஸ்தூரி அவர்கள் சொன்னதாகவும், கஸ்தூரி அவர்கள் தூங்கலை சிறையில், கஸ்தூரி அவர்கள் சாப்பிடல, அதெல்லாம் கிடையாது. ஹை செக்யூரிட்டி பிளாக்ல உள்ளே இருந்தாங்க. அவங்க என்னன்னா, அவங்க எல்லாருமே அன்னைக்கு சிறையில் அடைக்கும் பொழுது பார்த்தோம்னாக்கா, அன்னைக்கு சிறையில் இருக்கும் பொழுது இரவு வந்து பார்த்தோம்னாக்கா எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. மறுநாள் பார்த்தோம்னா அவங்க வந்து தனிமையாக்கப்பட்டார்கள். எனவே அவங்க அதை தான் அவங்க வந்து ஏன் என்னை தனிமையாக வைக்கிறீங்க, எல்லோரோடவும் நான் சகஜமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை தான் அவங்க ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்களே தவிர அவர் சாப்பிடல, தூங்கலை, இப்படிலாம் கிடையாது. தெளிவாக அவர்கள் வந்து சிறைவாசத்தை அவர்கள் வந்து எந்த விதமான பயமோ எந்த விதமான தயக்கமோ இல்லாமல் அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். தனிமையாக வைக்காதீங்க, எல்லோரோடும் சேர்ந்து நான் இருக்கணும் அப்படிங்கிறத தான் உள்ள சிறையில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி அவர்கள் வந்து உள்ளேருந்து வந்து என்னென்னா பயத்தில் இருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து பல புரளிகளை கலப்புறாங்க. வீரப்பெண்மணியாக நீதி வெல்லட்டும்னு வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கள் உரிமை குரலை இங்கே சொல்லிட்டு தான் உள்ளே போகிறாங்க. நீதி வெல்லட்டும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு என் மீது போடப்பட்டிருக்க வழக்கிலிருந்து நீதி வெல்லட்டும்னு சொல்கிறாங்க. அற்புதமாக சொல்கிறாங்க. சிறையிலே இருந்து என்னை வந்து சீறி பாயக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று அவர்கள் அற்புதமாக அவர்களுடைய உணர்வை, அவர்களுடைய தைரியத்தை
வெளிப்படுத்தக்கூடிய நபர். அவர் எதற்கும் பயப்படக்கூடியவர் அல்ல. நீங்க அடிப்படையில் யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு சினிமா நடிகையாக இருந்து இன்றைக்கும் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம சமூக செயற்பாட்டாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் எதற்காகங்க இந்த அளவுக்கு அரசியல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறை எடுத்து காட்டணும்? அவர் உண்மையிலேயே வந்து நடிக்கக்கூடிய நடிப்பாக இருக்கட்டும், அவர் திரைத்துறையாக இருக்கட்டும், சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போலாம். ஆனால் இந்த நாட்டின் மீது, இந்த சமூகத்தின் மீது, இந்த மக்களின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொதுவெளியில் பேசுவதுதான் என்னுடைய ஜனநாயக கடமை என்பதை உணர்ந்த காரணத்தினாலே தான் சினிமா வாழ்க்கையை மட்டும் வேண்டும் என்று நினைத்து போகாமல், வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகாம, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வீடு உண்டு, என் வாழ்க்கை உண்டு என்று இருப்பதை விட அதையும் கடந்த சமூக அக்கறையோடு பொது இடங்களிலே, பொது விஷயங்களிலே அவர் தலையிட்டு அவருடைய கருத்தை பதிவு செய்யக்கூடியவர். எனவே அவர் தைரியம் இல்லாமல் பயத்தில் இருக்கிறாரு உள்ள என்றெல்லாம் பொய்யானவற்றை பரப்பியவர்களுக்கு அவர் மிக தைரியமானவர், தெளிவானவர். எதிர்காலத்திலே அரசியலிலே அவர் வர வேண்டும். அரசியலிலே வந்து யாரெல்லாம் மக்கள் விரோத அரசியல் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக சாட்டையை சுழட்ட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பிலே பாரத மாதா செந்திலாகிய நான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னாடி ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சருடைய பங்களிப்பு நிறைய இருக்கு அப்படின்னு நிறைய ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க. அதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? அந்த முக்கிய அமைச்சர் யாரா இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்குகள் கொடுத்தது அல்லது எதிர்ப்புகள் தெரிவித்தது சம்பந்தமாக சில அமைப்புகள் இருந்துச்சு. அதில் குறிப்பாக ஏஎம்கே ரெட்டி என்கின்ற அந்த நபர் கூட பார்த்தீங்கன்னாக்க அவரே வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லிட்டார். தெலுங்கு சமூக தலைவராக இருக்கக்கூடிய ஆமாம் ஏஎம்கே ரெட்டி அவர்கள் தெலுங்கு சமுதாயம் அந்த மக்களுடைய சங்கம் வச்சிருக்கக்கூடியவர். அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆமாம், நாங்கள் சேகர் பாபு அவர்களிடத்திலே, அமைச்சரிடத்திலே சொன்னோம், அவரும் எங்களுக்கு உதவுவதாக சொன்னார். என்ன உதவ முடியாதுல்ல? அப்ப இதிலே அமைச்சர் அவர்கள் தலையீடு இருந்திருப்பதாக நான் சொல்லலை. ஏஎம்கே ரெட்டி அவர்கள் சொன்ன அந்த பேச்சிலே, அந்த வீடியோவிலே தெளிவாக இருக்கின்றது. எனவே இது வந்து அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய அந்த உரிமைக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஓவியா அவர்கள் பேசியிருக்கிறாருங்க. என்ன சொல்றாங்க? அவங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் மாற்றினாலும் அந்த சமூக மக்கள் ஒரு சமுதாயத்தினுடைய வெப்பாட்டி மகள் என்று பேசியிருக்கின்றாருங்க. இது என்னங்க? இது எப்படிங்க? இது அந்த ஓவியா அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்ப கஸ்தூரி அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எச் ராஜா அவர்களுக்கு கொலை மிரட்டல் எடுக்கின்ற யாக்கூப் மீது இல்லை. எச் ராஜா அவர்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொலை மிரட்டல் இது. ஒரு முன்னாள் எம்எல்ஏங்க அவரு. ஓவியா அவர்கள் பேசியதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அமைச்சர் சேகர் பாபுவோட தலையீடு இதுல இருக்குன்னு சொல்றீங்க. அவருக்கு வந்து ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய அவருக்கு பல வேலைகள் இருக்கு தலைக்கு மேல. ஒரு திராவிட கழகம் மூலமா இந்து சமயத்தை வளர்க்கறதுக்கான அந்த முருக வழிபாடுன்னு நிறைய கோவில்களை வளர்த்துட்டு நிறைய வேலைகளை தலைக்கு மேல வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு இதுல செய்ய வேண்டிய அந்த ஒரு நிர்பந்தம் என்ன இருக்கு சார்? அதாவது நீங்க வந்து அவர் செய்ததாக நான் சொன்னதா சொல்றீங்க. நான் சொல்றதுல ஏஎம்கே ரெட்டி அவர்கள் சொன்ன அந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கின்றார். எனவே இப்படி ஒரு சம்பந்தம் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே இது வந்து பொதுவாக ஒரு கருத்து என்னவென்று நான் சொல்கிறோம்னு சொன்னால், அமைச்சராக இருக்கக்கூடிய அனைவருக்குமாக இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை எல்லாத்தையும் உண்மையாக இருக்க வேண்டும், சட்ட ரீதியாக இருக்க வேண்டும். அதில் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று சொன்னால், அப்போ கஸ்தூரி அவர்கள் சிறை செல்வதற்கு அவர் துணை புரிந்தாரா என்கின்ற கேள்வி எழுகின்றது. அதற்கான விளக்கத்தை அமைச்சர் அவர்கள் தர வேண்டும், ஏஎம்கே ரெட்டி அவர்களும் தர வேண்டும். இது கஸ்தூரி அவர்கள் மீது மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு, தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சேகர்பாபு அவர்கள் துணை நிற்பாரா என்றுதான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. சேகர்பாபு அவர்கள், அமைச்சர் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இப்போ கஸ்தூரி அவர்களுடைய கைது நடவடிக்கையை பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். ஆனா இந்து மக்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவர்களோட மகனான ஓம்கார் பாலாஜி அவரே வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறதா நிறைய தகவல்கள் வருது. அது குறித்த உங்களோட கருத்து என்ன சார்? எங்கள் கட்சியினுடைய, இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜி அவர்கள் சிறையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்துக்கிட்டார். அந்த ஆர்ப்பாட்டத்திலே நக்கிரன் கோபால் அவர்கள் தொடர்ந்து ஈஷா யோகா மையத்திற்கு எதிராக பொய்யை பரப்பி கொண்டிருக்கின்றார். இப்படி பொய்யை பரப்புகின்ற நாக்குக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், நாக்கை அறுக்க வேண்டாமா என்று ஒரு சாதாரணமாக ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் நம்ம சொல்ல மாட்டோமா, பொய் பேசுகிற நாக்கு அறுக்கணும்.
அப்படின்னு சொல்ற மாதிரியான அர்த்தத்தில் தான் அவர் யதார்த்தமாக பேசினார். உடனே அதுக்காக அவருக்கு எதிராக ஒரு புகார் கொடுத்து நக்கீரன் கோபால் அவர்கள் நாக்கை வந்து அறுத்துடுவார், அவர் வந்து அதை பண்ணிடுவார் இதை பண்ணிடுவார், அவர் மருத்துவமனையில் இருக்கிற மாதிரிலாம் பல கட்டுக்கதைகளை வச்சு அவர் மீது வழக்கு பதியப்பட்டு அவர் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாக முன்ஜாமீன் நாங்கள் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மனு தாக்கல் செய்த போது உயர்நீதிமன்றத்திலே ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள். என்னவென்று சொன்னால், இது சம்பந்தமாக ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்யுங்கள், அதாவது அப்பாலஜிஸ் பண்ணி ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு ஒரு யதார்த்தமாக சொன்னார்கள். ஆனால் நக்கீரன் கோபாலுக்கு நான் பேசியது என்பது சரியானது தானே தவிர தவறானது அல்ல என்பதை ரொம்ப தெளிவாக எங்களுடைய இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜி அவர்கள், நான் நீதிமன்றத்திலே அப்பாலஜைஸ் பண்ண மாட்டேன், எதற்காக நீதிமன்றம் கேட்டுக்கொண்டால் நாங்கள் செய்வோம், ஆனால் நக்கீரன் கோபாலுக்கு போய் நாங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, நாங்கள் போய் மன்னிப்பு கேட்கணும்னோ நாங்கள் போய் நக்கீரன் கோபால் பேசுனது தப்புனோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லி, அதனால் முன்ஜாமீன் அவருக்கு ரத்து செய்யப்பட்டு அவருடைய மனைவி, அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை இன்றைக்கு மாதமாக இருக்கின்றார் அவருடைய மனைவி. அவர் சிறைக்கு சென்ற மறுநாள் தான் அவருடைய மனைவிக்கு சீமந்தம் நடைபெற்றது. அது தெரிந்தும் கூட அவர் சிறைக்கு செல்லுவார், அங்கு மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அவர் வந்து ஏபி கிடைச்சிருக்கும் முன்ஜாமீன், ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று உண்மையாகவே நிகழ்காலத்திலே வாழுகின்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கொண்ட உணர்வை அவர் வெளிப்படுத்தி இன்றைக்கு சிறையில் சென்றிருக்கின்றார். அவர் சிறைக்கு அஞ்சாத சிங்கத்தினுடைய மகன் ஓம்கார் பாலாஜியினுடைய தந்தை எங்களுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் 4 ஆண்டு காலம் சிறையிலே இருந்த ஒரு சிங்கம், அவருடைய மகன், அவர் எப்படிங்க மன்னிப்பு கேட்பார் நக்கீரன் கோபால் கிட்ட? எனவே மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லி வீரத்தோடு சிறைக்கு சென்றிருக்கக்கூடிய எங்கள் இளைஞரணி தலைவர் மிக விரைவிலே வெளியிலே வருவார். அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பை நாங்கள் தர இருக்கின்றோம். எத்தனை எதிர்ப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மீது திணித்தாலும் இந்த தமிழருக்காக, தமிழ் மண்ணுக்காக இந்து மக்கள் கட்சி எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தலைமையிலே நாங்கள் துணிந்து நிற்போம், தைரியமாக நிற்போம். சிறையெல்லாம் எங்களுக்கு பாடசாலையாகத்தான் நாங்கள் கருதுவோம், அது தண்டனைக்குரிய இடமாக நாங்கள் பெரிதாக நாங்கள் நினைக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக சார், உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.